நல்லா இருக்குல்ல. அதாவது பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு ஜீவன்னா வந்து அது யானை தான். என் வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு ஜீவன் அப்படின்னா வந்து யானை. இப்ப நான் ஏன் யானையை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச யானைகள் தினம். நான்லாம் வந்து சின்ன வயசுல யானை வாங்குறது என்னோட ஆசை பட்டியல்ல ஒண்ணா இருந்துச்சு. என்னன்னா யானை வாங்குறது அதுவும் ஆசை பட்டியல்ல ஒண்ணா இருந்துச்சு. பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு யானையில ஏறுறதுக்கு ஒரு 700 ரூபாய் கேட்பாங்களே, அதே எனக்கு என் நண்பன் போட்டாப்புல. ஏன் யானை அவ்வளவு காசானா அவ்வளவு காசு. இந்த யானை வந்து 3 வயசு யானைய 30 லட்சமா. அப்ப பெரிய யானையெல்லாம் வந்து எவ்வளவுனா 1 கோடி. யானைக்கு ஒரு பழமொழி இருக்கும், யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்து யானைக்கு 2 தந்தம் இருக்குல்ல, ஒரு தந்தமே 30 கிலோ இருக்குமா. அப்ப 2 தந்தம் 60 கிலோ. ஒரு தந்தம் வந்து குறைஞ்சபட்சம் 25 லட்சம் டு 30 லட்சம் வரைக்கும் போகுமா. அப்ப 2 எடுத்துக்கணும் அப்ராக்சிமேட்டா வச்சா கூட 50 லட்சம் போகும். அதனாலதான் யானையை வந்து இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாங்க. யானை வந்து சுமார் ஒரு 70 வருஷம் வரைக்கும் நம்ம மனுஷங்க மாதிரியே ஏதாவது முடியாம யானை கிண்ணைக்குள்ள சண்டை வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிட்டு புண்ணுக்குன்னு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து அதிகபட்சம் ஒரு 60 வருஷம் 60 டு 65 வயசு. அப்படி இல்லைன்னா சாலிடா மனுஷங்க மாதிரியே 70 வயசு வரைக்கும் வாழுமா. யானை அதிகமா இருக்க நாடு எதுன்னு கேட்டேன். நான் நினைச்சுக்கிட்டு இருந்து இந்தியா தான் அப்படின்னு. ஆனா இந்தியா இல்லையா, போட்ஸ்வானான்னு ஒரு நாடா. 1,20,000 டு 1,30,000 யானைகள் அங்க இருக்கா. அப்ப இந்தியா இல்லையான்னு கேட்டா இந்தியாவும் இருக்கு. என்னடா இது அப்படின்னு கேட்பீங்க. ஆசிய யானைகள் அதிகமா இருக்க நாடு வந்து நம்ம இந்தியாவா. 27,000 யானைகள் இருக்கா. இந்தியாவுல அதிகமா யானை இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்நாடகாவா. 6,000 யானை இருக்கா. அதுவும் அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல தான் வந்து நிறைய யானை இருக்குமா. கர்நாடகாவுக்கு அப்புறம் அஸ்ஸாம், அஸ்ஸாமுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னா 3,000 யானைகள் இருக்கா. இது கம்மி தான். ஆனாலுமே வந்து முன்னையோட கம்பேர் பண்றப்ப இப்ப யானையோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கு. முன்னையோட யானையை இப்ப வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறையவே வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அந்த நேரத்துல எல்லாருமே வந்து காட்டோட ராஜா யாருன்னு கேட்டோம்னா சிங்கத்தை தான் சொல்லுவோம். ஆனா நிஜமாவே காட்டை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு காட்டோட காலையை வாழ்வாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா காட்டோட ராஜா வந்து நிஜமாவே யானை தானா. நான் வந்து ஒரு யானையோட விரும்பியா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து சர்வதேச யானைகள் தினம் அப்படிங்கிறனால உங்க எல்லாருக்குமே யானைகள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே காட்டோட ராஜா நம்ம தலைவன் தான்.